பிரைஸ் லார்ட் கீதாக்கா. ஏன் Praise the டல்லா இருக்கிறீங்க? கவலையா? praise the Lord ஜெயா. அது ஏன் கேக்குற? 2 கிலோ துவரம் பருப்பு கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தேன். சரிங்க. இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம் திறந்து பாக்குறேன், முழுக்க வண்டு வந்திருக்குது. அச்சச்சோ. தூர குப்பையில தான் போடணும் போல இருக்கு ஜெயா. ஏன்க்கா அப்படி செய்றீங்க? வாங்கும் போதே நல்லெண்ணெயில வந்து நல்லா பருப்பெல்லாம் தடவிட்டு, பருப்புன்னு இல்ல கோதுமை, தானியங்கள் எதுவா இருந்தாலும் அத நம்ம நல்லா தடவிட்டு வந்து வெயில்ல காய வச்சு கண்டெய்னர்ல அடைச்சு வச்சோம்னு வைங்க, அது நம்மளுக்கு வந்து கெட்டு போகாதுக்கா. அடடா, ஆமா ஜெயா. இப்படி எண்ணெயை தடவி வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்து வைக்கும்போது 2 நன்மை இருக்கு. ஆமாங்க. ஒண்ணு பூச்சி அண்டாது, இன்னொன்னு வேக வைக்கும்போது டக்குன்னு சீக்கிரமா வெந்துரும். வெந்துரும்க்கா. அடடா, இத நான் மறந்துட்டேனே ஜெயா. ஜெயா, நம்ம பருப்பு கெட்டு போறத பத்தி கவலைப்படுறோமே, நம்ம கெட்டு போகாம இருக்க கூட ஒரு வைத்தியம் இருக்கு தெரியுமா? ஆமாக்கா. யோவான் 3:16 அந்த வசனத்தை சொல்ல ரொம்ப வரீங்களா? சரியா சொன்ன ஜெயா. அந்த வசனத்தை சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப சரியா சொன்னீங்க ஜெயா. அவரை விசுவாசிக்கிறவங்க நிச்சயமா கெட்டு போக மாட்டாங்க. ஆமாக்கா. God bless you all.